ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம இந்த மொபைல் எப்படி டிஸ்பிளே மாற்றுறான்னு பார்க்கலாம். இந்த மாடல் பார்த்திங்கன்னா ரெட்மி 9A. ஃபஸ்ட்டு சிம் அடாப்டர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பார்த்திங்கன்னா பேக் டோர் ரொம்ப டைட்டாக தான் போட்டிருக்காங்க. கழட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படியோ போராடி பேக் டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கிற ஸ்க்ரூவும் கழட்டிக்கணும், அப்புறம் டாப்பில் இருக்கிற ஸ்க்ரூவும் கழட்டிக்கணும். ஸ்க்ரூ கழட்டுறதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாத்தையும் கழட்டியாச்சு. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் இருக்கும், அதை கழட்டிக்கணும். இது பார்த்திங்கன்னா மெயின் கனெக்டர், மதர் போர்டில் கனெக்டில் இருக்கும். இதை கழட்டிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரேம்லேருந்து டிஸ்பிளேவை கழட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கம்மு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்காங்க போல இருக்குது. கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வழியாக ஃப்ரேம்லேருந்து டிஸ்பிளேவை பிரிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் இருக்க கிளாஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரேமில் எந்த ஒரு டஸ்ட் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் டிஸ்பிளே கரெக்டாக ஃபிட் பண்ண முடியும். இப்போ ஃப்ரேமை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரேமை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் கம் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். சென்சார் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்து கம் அப்ளை பண்ணுங்கள். சென்சார் மேலே கம் உட்காந்துட்டா சென்சார் ஒர்க் ஆகாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் மட்டும் கம் அப்ளை பண்ணுவாங்க. பட் நான் அப்படி இல்லை, டிஸ்பிளேலையும் கம் அப்ளை பண்ணுவோம். அதனால் ரொம்ப க்ரிப்பாக இருக்கும். சீக்கிரமாக ஃப்ரேம் விட்டு டிஸ்பிளே கழட்டின்னு வராது. நாம் இப்போ ரெண்டுத்துலேயும் கம் அப்ளை பண்ணிட்டோம். டிஸ்பிளேவை ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிக்கலாம். பார்த்து பொறுமையாக ஃபிட் பண்ணுங்கள். ஃப்ரேமில் டிஸ்பிளேவை ஒட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பாட்டமில் இருக்க கனெக்டரை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடணும். அப்புறம் மெயின் போர்டில் டிஸ்பிளே கனெக்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிங்கர் செட்டை ஃபிட் பண்ணிக்கலாம். ரிங்கர் செட்டுக்கு ஸ்க்ரூ மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்க்ரூவும் மாட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரூவும் மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் டோர் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். டஸ்ட் இருக்கும் இதில். பேக் டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ பேக் டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இந்த லப்பர் பேண்ட் எதுக்காக போடுறோன்னா டிஸ்பிளேவும் ஃப்ரேமும் நல்லா க்ரிப்பாக ஒட்டுறதுக்காக. இந்த லப்பர் பேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2 hours இருக்கணும். டிஸ்பிளே கரெக்டாக ஒர்க் ஆகும் செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மாற்றியாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். பாய் பாய்.